கோல்ட்ல எஸ்ஐபி பண்ணிட்டு வர்றது எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிகல்ல ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். கோல்டு இடிஎஃப்ல கிட்டத்தட்ட நம்ம 10,000 எஸ்ஐபி பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா 2020 இருந்து இந்த 25 வரைக்கும் நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 6 லட்சமா இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ரிட்டர்ன் வந்து 10 லட்ச ரூபாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருந்தாங்க. இது வந்து பல்கா வாங்குறது இல்ல. இந்த 2020ல 6 லட்ச ரூபா போடுறது இல்ல, நம்ம எஸ்ஐபி பண்ணிட்டு வர்றது. ஸோ எஸ்ஐபின்றது ஆவரேஜ் பண்ணிட்டே வந்திருக்கும். ஸோ அப்படி ஆவரேஜ் பண்ணிட்டு வந்தாலுமே நமக்கு வந்து 20% ஆனுவல் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இல்ல மார்க்கெட் ஏறுது எப்படியா இருந்தாலும் சரி, கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விட பெட்டராகவே வந்து ஆக்ட் ஆகுது. ஏன்னா பாண்ட்ல வந்து ஃபிக்ஸடா வந்து 10% இருக்கு அப்படின்னா கோல்டோட ஃபிக்ஸட் இன்கமும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலே 13% வந்து ஆனுவல் சிஏஜிஆர் வந்து இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்டிகல்ல சொல்ல வரது என்ன அப்படின்னா, எஸ்ஐபி நம்ம எப்படி ஸ்டாக்ஸ்ல பண்றோமோ அந்த மாதிரி கோல்ட்ல பண்ணிட்டு வந்தோம்னா கூட நல்ல ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல நிறைய கோல்டு இடிஎஃப் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யூடிஐ கோல்டு இடிஎஃப் இருக்கு, நிப்பான் கோல்டு இடிஎஃப் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் இருக்கு, ஆக்சிஸ் கோல்டு இடிஎஃப் இருக்கு, எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கோல்டு இடிஎஃப்மே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துலயுமே நம்ம ஆவரேஜா பார்க்கும்போது 20% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கோல்டு இடிஎஃப்ல எது பெஸ்ட்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அப்படி இப்போ நம்ம பார்க்கும்போது பர்ஃபெக்டா இதுதான் பெஸ்டான ஒரு கோல்டு இடிஎஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. டாடா கோல்டு இடிஎஃப்மே உங்களுக்கு இந்த ட்ராக்கிங் எரர் பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ட்ராக்கிங் எரர் எது கம்மியா இருக்கோ அதை பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம். ட்ராக்கிங் எரர் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப விற்கும் போது வந்து ட்ராக்கிங் எரர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு பெருசா எந்த ஒரு லாசஸும் வந்து மேக் ஆயிடாது. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா ஒரு வீடியோ ஒன் பண்ணலாம். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த கோல்டு இடிஎஃப்ல 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருது இந்த ஒரு 5 இயர்ஸ்ல இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல கொடுக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்றது அது ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ கோல்டோட வேல்யூன்றது எந்த அளவுக்கு ஏறுதுன்றது நமக்கும் தெரியும். ஸோ 20% ஆனுவல் சிஏஜிஆர்ன்றதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இது வரைக்குமே அப்படிதான் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் அப்படிதான் மெயின்டைன் ஆக போகுது. நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கோல்டு ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம கோல்டு ஃபண்ட்ஸ்லயே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எட்டர்னல் ஷேர்ஸ் இந்த ஏப்ரல் மாசம் வந்து கிராஷ் ஆச்சு. அதுல இருந்து இப்ப மட்டுமே ஒரு 60% வந்து ஏறி இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜொமேட்டோவோட பிளிங்கிட்னு உள்ள இருக்க அந்த ஒரு நிறுவனமா தான் இருக்கு. ஸோ ஜொமேட்டோல வந்து இப்பதான் வந்து ப்ராஃபிட்டபிள் ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து, அதாவது ஜொமேட்டோ மட்டும் நம்ம ஓவராலா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் இன்னமும் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. பட் எட்டர்னல்ஸ்ல இருக்க இந்த பிளிங்கிட்காக தான் மொத்த இன்வெஸ்டர்ஸும் வந்து குவிறாங்க அப்படின்றத வந்து நியூஸா இருக்கு. ஏன் அப்படின்னா பிளிங்கிட் தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு டிமாண்ட் உள்ள ப்ராடக்டா வந்து இருக்கும் அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதுல தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து குவிறாங்க. அண்ட் தென் பிளிங்கிட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலுமே நல்லா தான் ஏறிட்டு இருக்கு. பட் இன்னமும் வந்து கேஷ் பேரிங் செக்மெண்ட் தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்விக்கியும் வந்து செலவு பண்றாங்க, ஜிப்டோவும் செலவு பண்றாங்க, அண்ட் தென் பிளிங்கிட் வந்து செலவு பண்றாங்க. நம்ம கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வேணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அதுல பிளிங்கிட் வந்து இப்ப ஸ்டெப் அஹெடா தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்காங்க இந்த குவிக் காமர்ஸ்ல பார்க்கும்போது. அண்ட் தென் பிளிங்கிட்டுமே வந்து நிறைய டாக் ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2025 டிசம்பருக்குள்ளேயே வந்து ஒரு 2000 டாக் ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு. ஏற்கனவே வந்து நிறைய டாக் ஸ்டோர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாக் ஸ்டோர்ன்றது ஒன்றும் பெருசாலாம் ஒரு கான்செப்ட் இல்லை. நமக்கு வந்து பிளிங்கிட் வந்து டக்குன்னு வருது அப்படின்னா நம்ம கிட்டே ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்டோர் வந்து இருக்கும். நம்ம ஆப்ல பாக்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு ஸ்டோர்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து ஒரு ஸ்டோர்ஸா வந்து திறந்துட்டே போவாங்க. ஸோ அதனால நம்ம கிட்ட வந்து ஈஸியா சேர்க்கறதுக்கு அவங்களால முடியும். ஸோ இதுதான் அந்த டாக் ஸ்டோர்ஸ்ன்றது. மொத்தமா ஒரு குடோன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டயர் 1 சிட்டிஸ்ல ரொம்ப ஃபோக்கஸா எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ டயர் 2 டயர் 3லயும் வந்து போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த எட்டர்னல் ஷேர்ஸ் மேல ஒரு நல்ல சென்டிமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் இன்னமும் லாஸ் மேக்கிங் செக்மெண்டா தான் இருக்கு. ஃபுல்லாவே பிளிங்கிட்காக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும்போது இன்னும் லாஸ் மேக்கிங்கா இருக்கும்போது அதர் கம்பெனிஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து கேஷ் பேரிங்ல போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே காசு வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுல ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாறுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ வரைக்குமே இது வந்து ரொம்ப லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. டாடா டெக்னாலஜிஸோட போர்ட் மீட்டிங் வந்து ஜூலை 14 வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து மேபி டிவிடெண்ட்லாம் தரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபினான்ஷியல் இயரா தான் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. அண்ட் தென் அந்த ப்ராஃபிட்டுமே ஏறி இருக்கு, அவங்களோட ரெவன்யூ ஏறி இருக்கு, எல்லாமே வந்து பிளஸா தான் இருக்கு. அண்ட் தென் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் பைப்லைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கு. ஸோ டாடா டெக்னாலஜிஸ்ல இருந்து ஒரு டிவிடெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நியூஸ் ஆகுது. ஸோ ஜூலை 14 போர்ட் மீட்டிங் அப்புறம் நமக்கு தெரியும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. டாடா ஸ்டீல் ஸ்டாக் நம்ம நேற்று பார்க்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ரொம்பவே ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குமே டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேஜரா பார்க்கும்போது சைனால வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப இஷ்யூவா இருக்கு அப்படின்றதான் மேஜரான ரீசனா இருக்கு. ஏன்னா வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது சைனாவோட ப்ரொடக்ஷன் தான் இந்த ஸ்டீல்ல வந்து அதிகம். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு வந்து இது பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா டாடா ஸ்டீல் வந்து ஒரு பெரிய பிளேயர் இந்த ஒரு ஸ்டீல் மார்க்கெட்ல. அண்ட் தென் நிறைய லோ குவாலிட்டியான ஸ்டீல்ஸ் வந்து உலக லெவலில் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, சீப் குவாலிட்டி ஸ்டீல்ஸ் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து மாறி இருக்கு இந்த டாடா ஸ்டீல் கம்பெனிக்கு. ஏன்னா சைனால இருந்து வெளியே ப்ரொடக்ஷன் ஆகி வர ஸ்டீல்ஸ்ல வந்து நிறைய கேட்டகரி வந்து இருக்கு. அதுல லோ லெவல் ப்ராடக்டான இந்த ஸ்டீல்ஸ் மட்டும் தான் நிறைய குளோபல் லெவல்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைசிங்ல தான் டாடா ஸ்டீலுமே வந்து இருக்காங்க. பட் இவங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ இது வந்து வேர்ல்ட் லெவலுமே வந்து அந்த ஒரு குவாலிட்டின்றதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்தியன் கவர்மெண்ட்டுமே 12% வந்து சேஃப்கார்ட் டியூட்டின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க.
இது வந்து என்ன அப்படின்னா ஒரு 200 டேஸ்க்கு வந்து அப்ளைஸ் ஆகும். ஸோ அதாவது சீப்பா இம்போர்ட் பண்ற ஸ்டீல்ஸ் வந்து பேன் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது வந்து டாடா ஸ்டீலுக்கு வந்து பிளஸ்ஸா வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கோல் தான் வந்து ஸ்டீல் மேக் பண்றதுக்கு ஒரு கீ பாயிண்டா இருக்கு. ஸோ அந்த ஒரு கீ காம்பனண்டான கோல் வந்து இப்போ பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இந்த கோல் பிரைஸ் டிராப்னால இவங்க வந்து லோயர் லெவல்ல ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு அதை ஹை குவாலிட்டியில் வந்து விற்கலாம். பெட்டர் பிரைஸிங் வந்து இவங்களால பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் இந்த யூஎஸோட ட்ரம்ப் டேரிஃப் எல்லாம் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து சைனா ஸ்டீல்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னும் போது டாடா ஸ்டீலுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஸோ எல்லாமே அட்வான்டேஜா மாதிரி தான் டாடா ஸ்டீல்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவியும். டாடா பவர்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $490 மில்லியன் வந்து ஒரு கம்பெனி வந்து தரணும், அதாவது அவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைன் மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கிளரோஸ் கேபிட்டல் பார்ட்னர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் கீழே வர ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து டாடா பவர் கம்பெனி வச்சிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரஷ்யால வந்து ஒரு கோல் மைனிங் ப்ராஜெக்டாக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ல சொல்ல வரது என்ன அப்படின்னா இவங்க வந்து இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த கம்பெனிஸ்குள்ள நடிக்கிற அந்த டிரான்சாக்ஷன் அண்ட் தென் அந்த பிளான்ஸ் எதுவுமே வெளியே போயிடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனி நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒருத்தரும் வெளியே போகக்கூடாது. ஸோ இந்த டீல் முடிகிற வரைக்கும் இந்த கோல் மைனிங் ப்ராஜெக்ட் ரஷ்யால பண்றது முடிகிற வரைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ். பட் டாடா பவர் வந்து அதை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால டாடா பவருக்கு வந்து 490 மில்லியன் வந்து ஃபைனா வந்து பே பண்ண சொல்லிட்டாங்க. $490 மில்லியன் வந்து அடிஷனலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5.33% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி 2020 இருந்து இப்போ வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் இருக்கு. ஸோ 2020 இருந்து 2025 வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி நீங்க வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்வியஸ்லி டாடா பவருக்கு வந்து ஒரு செட்பேக்கா தான் வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா டிவிடெண்ட் வந்து தரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 11 அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டா வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஜூலை 10 அன்னைக்கே வந்து நம்ம கிட்ட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து டிவிடெண்ட் வந்து நமக்கு 11ஆம் தேதி வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த டிவிடெண்ட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.25 ரூபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கால் பைசான்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 4 ஷேர் வச்சோம்னா ₹1 வந்து கணக்கு வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் டேட் வந்து 11ஆம் தேதி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம 10ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிட்ட அந்த ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த டிவிடெண்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால 11ஆம் தேதி போய் நீங்க போய் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா அது 12ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு ஷேர் அலோகேட் பண்ணாத டேட்டா வந்து இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு டிவிடெண்ட் எல்லாம் கிடைக்காது. அதுக்கு முன்னாடியே வாங்குற மாதிரினா கூட உங்களுக்கு பிளஸ் வந்து அமையலாம். பட் இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது பிரைஸ் புக்ல வந்து ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு. ஏன்னா மீடியனோடும் அதிகமாக போயிடுச்சு. அந்த 1க்கு மேலும் வந்து போயிடுச்சு. ஸோ பார்த்து எது வந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். NVIDIA கம்பெனி திரும்பவும் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியா வந்து மாறிச்சு. கிட்டத்தட்ட $327 ட்ரில்லியன் வந்து மார்க்கெட் வேல்யூஷனா வந்து இருக்கு அந்த கம்பெனிக்கு. ஸோ இது வந்து திரும்பவும் மைக்ரோசாஃப்ட் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ செகண்ட்ல இருக்காங்க, NVIDIA ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, அண்ட் தென் ஆப்பிள் தேர்ட்ல வந்து இருக்கு வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது. ஸோ ஏன் இந்த ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து ஏஐன்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ ஏஐ வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஜிபியூன்றது வந்து தேவை. ஸோ அந்த ஜிபியூ வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பெரிய கம்பெனியில ஒன்று தான் இந்த NVIDIAன்ற கம்பெனி. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட், மெட்டா, கூகுள், நீங்க என்ன பெரிய கம்பெனிஸ் பார்த்தாலுமே அதுக்கு வந்து NVIDIA தான் வந்து அதுக்கு பேக்கப்ல வந்து கொடுக்கறது. ஸோ இந்த ஜிபியூ இல்லாம எந்த ஒரு ஏஐ ப்ராடக்ட்டுமே வந்து ரன் ஆகாது. ஸோ என்ன ஏஐ ப்ராடக்ட் வந்தாலுமே இந்த ஜிபியூ தான் வந்து மெயின் லெவல்ல இருக்க போகுது. ஸோ அதனாலதான் இந்த ஒரு NVIDIA ஷேர் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அண்ட் தென் இவங்களோட ப்ராடக்ட் பைப்லைன்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பிளாக்வெல் ஜிபியூன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஏஐக்காக இன்னோவேஷன் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் பைப்லைனா பார்க்கும்போது எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கு. அண்ட் தென் NVIDIA கம்பெனிக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஏப்ரல் டைம்ல வந்து நல்லா கிராஷ் ஆச்சு இந்த NVIDIA ஷேர்ன்றது. ஸோ அதுல இருந்து திரும்ப அப் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க தான் ஒரே பிளேயரா இருக்காங்க இப்போதைக்கு பார்க்கும்போது. பட் இந்த யூஎஸ்ல இந்த டேரிஃப்ன்ற ஒரு வேலையெல்லாம் வந்து எடுத்துட்டு வர காரணத்தினால இந்த டீப் சீக் AMD எல்லாம் வந்து சைனால உருவாகிறது எல்லாமே வந்து பெருசாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்க எல்லாரும் ஜிபியூ பண்ணி அவங்க எல்லாரும் வித்துட்டாங்க அப்படின்னா NVIDIA கம்பெனிக்கு இது ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. பட் இப்போ வரைக்கும் NVIDIA தான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி ஆஃப் த வேர்ல்டா வந்து இப்போ இருக்கு. ஸோ இந்தியாவுமே வந்து அதை எய்ம் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுமே நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் ஹப்பா வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ட் தென் கவர்மெண்ட்டுமே நிறைய அதுக்கான சப்சிடிஸ் எல்லாம் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்தியன் கம்பெனிஸ்மே நிறைய செமிகண்டக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செமிகண்டக்டர் கம்பெனிஸ்மே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. CG பவர், கெயின் சொல்யூஷன், இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் சிப்ஸ் வந்து பர் டேல வந்து தயாரிக்கிறதுக்கான சிப் ஃபெசிலிட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்டா தான் இருக்கு. இந்த மாதிரி செமிகண்டக்டர்ல டாடா எலக்ட்ரானிக், CG பவர், கெயின் செமிகான், மாஸ் சிப்ஸ், சைண்ட், இந்த மாதிரி சொல்லி நிறைய செமிகண்டக்டர்ஸ் கம்பெனிஸ் வந்து உருவாகிட்டே இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு ஹப்பா வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல இப்போ இந்த ஐடி கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ், TCS எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு லீடிங்கா இருந்துச்சோ அதே மாதிரி செமிகண்டக்டர் தான் நெக்ஸ்ட் லீடிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளஸா தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெட்டர் வேல்யூஷன் வந்தா நம்ம இப்பயே வந்து ஹோல்ட் பண்ணதுக்கான டைமா இருக்கு. பட் இப்போதைக்கு பெட்டர் வேல்யூஷன் இருக்க மாதிரி எதுவும் தெரியல. மகேந்திரா
ஹாலிடே குரூப் வந்து ஃபின்லாண்ட்லயே வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பிளான் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஃபின்லாண்ட் பேஸ் பண்ண ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து வாங்குறதுக்கான பிளான் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி வாங்கவும் செஞ்சுட்டாங்க. அதாவது அவங்க வந்து டைரக்டா வாங்கல. ஸோ இவங்களோட சப்சிடிரிஸ் மூலமா வராங்க. அது எப்படி போனாங்க அப்படின்னா மகேந்திரா ஹாலிடேஸ் கீழே இருக்கிற கம்பெனி வந்து மகேந்திரா ஹாலிடேஸ் ரிசார்ட் ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஸோ அதுக்கு கீழே இருக்க இன்னொரு கம்பெனி வந்து கோவிங்டன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற கம்பெனி தான் வந்து ஹாலிடே கிளப் ரெசார்ட்ஸ். அதுக்கு கீழே தான் இந்த ஃபின்லாண்ட் கம்பெனி வந்து வாங்குறாங்க. அந்த ஃபின்லாண்ட் கம்பெனி நேம் வந்து KKOSS அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டீப்பா பார்க்கும்போது ஏதோ ஒரு நேம் வருது, அது வந்து கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. ஸோ இந்த கம்பெனி வந்து வாங்குறதுக்கான பிளான்ல இறங்கிட்டாங்க. ஸோ ஃபின்லாண்ட்லயே வந்து மஹேந்திரா ஹாலிடேஸ் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க டைரக்டா வாங்கல. ஏன்னா டைரக்டா வாங்குறதுல நிறைய ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஒரு சப்சிடிஸ் மூலமா வாங்கிட்டு போறாங்க. ஸோ ஓவரால் நியூஸ் இதுதான். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதுலயும் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து வரும். எப்படி இன்ஸ்டாகிராம்ல போனோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்றதுக்கான பிளான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அண்ட் தென் உடனுக்குடனே அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட கேள்வி விஷயத்தை தாண்டி வேற எதனா இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க கேள்வியை கேளுங்க. அதை வந்து நான் ஃப்ரீ டைம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அது வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா வேணா இருக்கலாம். அதை வந்து நம்ம படிச்சுட்டே ஸ்டடி பண்ணிட்டு அதை வந்து எஜுகேஷனலா வந்து எப்படி எடுத்துட்டு வந்து சொல்லலாம் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ மெயினா இன்ஸ்டாகிராம்ல இருந்து நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா அங்க என்ன லவ் அண்ட் சப்போர்ட் வந்தீங்க அதே சப்போர்ட்டை இங்கே வந்து தாங்க. ஸோ அப்பதான் இந்த சேனல் வந்து இன்னும் க்ரோ ஆகும். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்றீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும்.